இந்த படம் ஈட்டிங் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். படத்த எடுத்தவனுக்கும், அவருக்கும் இதே ஈட்டிங் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டு, அதுலேருந்து இப்போ மீண்டு வந்து, அந்த பிரச்சனைய பத்தி அவராவே படமா எடுத்திருக்காப்ல. ஸோ இந்த படத்துல அந்த மாதிரியான ஈட்டிங் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டவங்க, ரியல் லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, ஏன் இப்படி இருப்பாங்கன்ற அந்த டீப்பான அந்த மனித உளவியல பேசி, படத்துல டெத்துன்ற விஷயம் இருக்குங்க. ஸோ இது படம் பார்க்குற உங்களுக்கெல்லாம் சேலஞ்சிங்கா இருக்கலாம். எப்படின்னா ரொம்பவே ஹெவியான விஷயத்த அப்படியே டக்கு டக்குன்னு சொல்லிக்கிட்டே தோணலாம். ஸோ படம் பார்க்குற நீங்கள் பிரேவான ஆளாக இருந்தீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஈட்டிங் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்ட அடோலசன்ட் பசங்க இருக்கக்கூடிய ஒரு சைக்காட்ரிக் ஹோமை காட்டுறாங்க. சைக்காட்ரிக் ஹோம்னா இந்த மேலை நாட்டிலலாம் தான் பிள்ளைய பெற்றவங்கெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு எதனா இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுவாங்கல்ல, அதான் அந்த ஓசிடி ஏடிஹெச்டின்ட்டு அந்த மாதிரியான சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சால் பெற்றவங்களே ஊருக்குள்ளே இருக்க இந்த மாதிரியான சைக்காட்ரிக் ஹோமில் காசை கட்டி சேர்த்துட்டு போயிடுவாங்க. சைக்காட்ரிஷியன்ஸு அவங்க அந்த குழந்தையோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து அந்த முழு ஆரோக்கியத்தோட திரும்பவும் அவங்க பெற்றவங்கள்ட்டையே ஒப்படைக்கணுங்க. இவங்க அந்த மாதிரி தான் ஈட்டிங் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சைக்காட்ரிக் ஹோம் வச்சு பசங்களை பார்த்துக்கிறாங்க. இப்போ குரூப் செஷன் நடக்கையில் ஒரு பொண்ணு சொல்லுவா, டிவி நியூஸ் பேப்பரு சோசியல் மீடியாலலாம் ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட இவங்களே இந்த லேஸு பிங்கோ பெப்சி கொக்கோ கோலா பர்கரு பீஸான்னு ஆடு போடுவாங்க. அப்புறம் அதே சோஷியல் மீடியாவில் குண்டா இருக்க ஒரு பொண்ணு தன்னைத்தாரே வெறுக்கிற மாதிரி ஒபிசிட்டியை பற்றி பேசுகிறத காட்டுவாங்க. அப்புறம் அதே சோஷியல் மீடியாவில் இன்னொரு பொண்ணு ஒல்லியான பொண்ணு, ஹே நான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி இப்போ நான் ஆரோக்கியமாக நல்லா ஹாப்பியாக ஆகிட்டேன், எல்லாருக்கும் என்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்ட்டு பேசுகிற மாதிரி. அப்புறம் எதுக்கு இவங்க நம்மள்கிட்ட இந்த லேஸு பிங்கோ கொக்கோ கோலா ஆடெல்லாம் எதுக்கு போடுறாங்க? இவங்களே பிரச்சனையும் உண்டாக்குவாங்களாம், இவங்களே அதுக்கு தீர்வும் கொடுப்பாங்களாமா, விட்டா கிறுக்கன் ஆக்கிடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு. ஹே ஆமாம், ஏ இட்ஸ் ஆல் சொசைட்டிஸ் ஃபால்ட், வேர்ல்ட் இஸ் அன்ஃபேர், ஐ ஹாவ் டு டை. போடி இவளே, நீ அடுத்தவங்களை இப்படியே ப்ளேம் பண்ணுறதுல ஒரு பாயிண்ட்டும் இல்லடி, ஜஸ்ட் லிவ் வித் டின்னுவா. அப்போது சைக்காட்ரிஸ்ட்னு கேட்குறாங்க, ஏன்டி அடியே இந்த பொண்ணோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாமல் உன்னால் இதை விட பெட்டராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு இவ அதுக்கு நக்கலாக ஒரு சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு இதை எடுத்து காட்டுறாங்க. சை, தன்னைத்தானே எந்த அளவுக்கு வெறுக்கிறான்றத அவ வார்த்தையிலேயே ரொம்பவே க்ரூயலா அந்த குரூர புத்தியோட டிஸ்கஸ்டிங் வேலை எக்ஸ்பிரஸ் பண்ணவும் சைக்காலஜிஸ்ட்டு அவங்க, ஏம்மா நீ போமா, உன்னால் இங்கே மற்ற பொண்ணுங்களும் திருந்தாமல் போயிடும் போல் இருக்கு, உன் காசு எனக்கு வேணாம் போதுண்டி, நான் உன்னை சரி பண்ணதும் போதும், உன் காசு எனக்கு போதுண்டின்ட்டு ஆள் பொட்டி படிக்கெல்லாம் கட்டி அவன் அம்மாள்கிட்டையே அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் முதல்ல இப்படி வீட்டு வெளிலையே முதல்ல தம்மை போட்டுவிட்டு தாங்க வீட்டுக்குள்ளே போகிறா. வீட்டில் எலனோட ரூமை பார்த்தீங்களா, அவளோட பெயிண்டிங்லேயே அந்த டார்க்கான டிராயிங்லேயே அந்த ஹோப்லெஸ்னஸ்னை தான் வெளிப்படுத்துகிறா. இவங்க ஈலனோட வளர்ப்பு தாய்ங்க, அதாவது இவ அப்பனோட செகண்ட் ஒய்ஃப் தான் இவங்க. ஈலனுக்கு சித்திங்க. இவங்க சித்தினாலே இந்த கடுகடுப்பாக பேசுவாங்க இல்லையா, யார் பெத்த குழந்தை யாரடி வளர்க்குறதுன்னு, அடியே சக்காலத்தி பிறந்தவளை அப்படின்லாம் சொல்லுவாங்கன்னு நினைப்போம் இல்லையா. ஆனால் ரெண்டாவது அம்மாங்க, இவங்களுக்குன்னு அந்த சொந்த பொண்ணு இன்னொருத்தி வேற இருக்கா. ஈலனையும் தான் பொண்ணு கூடவே இவளை அவளுக்கு ஒரு அக்கா மாதிரி தாங்க. ரெண்டு குழந்தையும் தான் குழந்தைங்களாவே உண்மையாகவே தான் பொண்ணு மாதிரி தான் ஈலனையும் நல்லா அன்பாக பாசமாக வளர்க்குறாங்க. பொண்ணை பெற்ற அப்பன் அம்மாளுக்கு துரோகம் பண்ணிட்டு இவங்களோட வந்தனால இவளோட உண்மையான அம்மா அவங்க அதனால் போங்கடா இந்த ஆம்பளைங்களே வேளான்ட்டு அவங்க லெஸ்பியன் ஆகி அவங்க இப்போ வேற ஒரு பொண்ணோட வேற ஊரில் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். சரி, பொண்ணை பெற்ற மகாராசன் அந்த கண்டார ஒளியாங்க ஆள் இப்போவும் திருமணத்துலேருந்து ஆள் டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்களோட வந்தவன் இவங்களுக்கும் இந்த மாதிரி ரெண்டாவது மனைவியோட டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிருந்திருக்கான். அப்பப்போ இந்த மாதிரி ஜீவனாம்சம் சைல்டு கேர் காசை மட்டும் அப்பப்போ கொடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஆள் படத்தில் ஒரு சீனில் கூட வரமாட்டாங்க. இவங்க அவன்கிட்ட எவ்வளவோ ஃபோனில் சண்டை போட்டு கூப்பிடுவாங்க, வாயா உன் பொண்ணு ஈட்டிங் டிஸார்டர்னால சாப்பிடாம கிடந்து சாக போகிறாயான்னு கூப்பிட அந்த ஆள் அப்பவும் இல்லை ஒர்க் இருக்குது நான் வரல, நான் காசை மட்டும் கொடுக்குறேன், நீ அவளை வேற ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை பாருன்னு இருக்கான். இளனுக்கு சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாவோட பாசம் கிடைக்காதனால பொண்ணு இப்படி வேணும்னே தன்னைத்தானே சித்திரவதையும் பண்ணிக்கிட்டு சாப்பிடாம ஒழுங்காக சாப்பிடாம எலும்பும் தோலுமா ஆக்கி சும்மா பேச்சுக்கு 2 வாய் தாங்க வைக்கிறா. பாருங்களேன், பீன்ஸை போய் ஸ்பூனால் வெட்டி கிண்டிக்கிட்டு கிடக்கா. அப்போது கேலரிஸ் கவுண்டிங் எல்லாம் கூட தங்கச்சிட்ட சொல்லுவாங்க, ஏய் இது வந்து 120 கேலோரிஸ், ஏய் இது வந்து 500 கேலோரிஸ்ன்ட்டு அந்த அளவுக்கு கேலோரிஸ் கணக்கில் மைக்ரோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு வெயிட்டை தெரியாமல் கூட ஏறிடாம தன்னைத்தானே பட்டினி போட்டுக்கிட்டு இந்த 2 பீன்ஸு இது எதுக்கு சாப்பிட்றான்னா சும்மா கண் தொடப்புக்காகங்க. வீட்டில் பார்க்குறான் இல்லையா, அதுவும் திட்டிகிட்டே இருக்காங்களேன்னு சும்மா அவங்களுக்காக பேச்சுக்காக சும்மா 2 பீன்ஸை வாயில் போட்டுக்கிட்டு இப்போ அவங்க கண்ணு முன்னே லைட்டாக தின்னுட்டு இப்போ ரூமுக்கு வந்ததும் அங்கே இந்த
சாப்பிட்ட கேலோரிஸ் எல்லாம் இறக்குற மாதிரி அதை விட பயங்கரமாக அந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணி அந்த கேலோரிஸ் எல்லாம் இறக்கிக்கிட்டு ஷோ வீட்டில் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக தாங்க இந்த சிட்டப்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கிடப்பா. யாருக்கும் தெரியாதாப்ல இதை சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணி இப்படி சிட்டப்ஸ் எக்ஸசைஸ் பண்ணி ஆள் வேணும்னே இப்படி எலும்புந்தோலுமா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷனில் இறங்கிட்டாங்க. இளனோட வளர்ப்பு தாயி அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க, ஏண்டி இப்படி இருக்க, என்னடி பிரச்சனை உனக்கு, ஒழுங்காக தின்னு தொலையண்டின்ட்டு. சரி வா உன் வெயிட்டை செக் பண்ணுவோன்ட்டு இளனை கூப்பிட்டு போய் வெயிட்டை செக் பண்ணி பார்த்ததும் அவங்க முகமே அப்படியே வாடி போயிருங்க. இவளை ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பாருடி பாரு இங்கே பாரு மம்மி மாதிரி இருக்கியடி பாருடி போடி இதுக்கப்புறம் நாளெல்லாம் நான் பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு போயிட்டு இப்போ நைட்டு ஃபுல்லாக புருஷன் கூட ஃபோன்லேயே கத்திக்கிட்டு கிடக்காங்க. ஏன்டா இவளை போய் என் தலையில் கட்டிட்டு போய்க்கியாடான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இளனும் அவன் தங்கச்சியும் ஊருக்குள்ள ஒரு இடத்துல போய் பேசுவாளுங்க. அங்க தங்கச்சிக்காரி அவ எவ்வளவோ சொல்றாங்க, அடியே நான் உன்னை என் கூட பிறந்த அக்கால தாண்டி பாக்குறேன், ஆனா நீ என்னன்னா ஒரு கிறுக்கு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேடி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் டி, ஏன்டி இப்படி இருக்க, ஒழுங்கா சாப்பிடேன்டி, நான் எப்ப கேட்டாலும் நீ இப்படிதான், எப்ப சொன்னாலும் சில்லியா எதனா ஒரு எக்ஸ்கியூஸ சொல்லுவேன், எப்ப பார்த்தாலும் எதனா காரணம் மட்டும் தாண்டி சொல்ற அப்படின்னு. இல்லன்னு இவ ஏதோ வாழ்க்கையே கரைச்சு குடிச்ச முடிவு மாதிரி எதுவும் தப்பு நடக்காது அது இதுன்ட்டு தங்கச்சிய அந்த அன்ஹெல்ப்ஃபுல் ஆறுதல் சொல்றா. இப்ப மறுநாள் பிடிச்சதும் அம்மா கறி அவங்க உன் உண்மையான அம்மாட்ட நேற்று நான் பேசினம்மா போன்ல, அவ உன்னை இப்பவும் பார்த்துக்க முடியாதுன்னுட்டா. சரி சரிவா நம்ம இவங்க இளனை இப்ப ஊருக்குள்ள இருக்க ஃபேமஸான ஒரு சைக்காலஜிஸ்ட கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரிசப்ஷன்ல மக்கள்லாம் இந்த சைக்காலஜிஸ்ட் பத்தி ஆஹா ஓஹோன்னெல்லாம் ஹைப் ஏத்துறாங்க. சரி யாருன்னா அந்த சைக்காலஜிஸ்ட்னு பார்த்தா நம்ம கினி ரூயிஸ் தாங்க. ஆளு இந்த படத்துல சைக்காலஜிஸ்டா நடிச்சிருக்காப்ல. அம்மா கறி இவர்கிட்ட சொல்றாங்க, இளனோட அம்மா அவள் லெஸ்பியன் ஆகி பொண்ணை இவங்கள்ட்ட பார்த்துக்க முடியாமல் இவங்கள்ட்ட விட்டுட்டு போயிருக்கா. ஆள் வந்ததும் செட்டில் ஆக கூட டைம் இல்லாமல் டக்குன்னு பியூபர்ட்டியை வேற அட்டன் ஆகி வயசுக்கு வேற வந்து ரொம்பவே ட்ரமாட்டிக் ஜோன்லேருந்து வந்திருக்காங்க. பார்த்து பண்ணுங்க சார், எங்களை செலக்ட் பண்ணுங்க மாதிரி அம்மா ரொம்பவே மன்றாடி கேட்கவும் அவரும் இளனை செக் பண்ணி பார்த்துவிட்டு, என்ன நீ என்ன சிட்டப்ஸ் போடுறியா, இதான் உன் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாப்ல. என்ன உன் அம்மா இப்படி தொண்ணு பேசிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு இவ சொல்லுவா, கடல்ல இந்த ஷார்க்கெல்லாம் நீந்திக்கிட்டே இருக்கணும் இல்லைனா செத்துரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தாங்க எங்கள் அம்மாவும் பேசலைன்னா செத்துருவாங்க அப்படின்னா. சரி சரி வா 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 சரி உன்கிட்ட கடைசியாக ஒன்று கேட்கணும், நீ எப்போம்மா கடைசியாக பீரியட்ஸ் வந்துச்சு அப்படின்னு. அவன் அதுவா சார் அப்படின்ட்டு அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு யோசிக்கிறத பார்த்தாலே ஏதோ வருஷ கணக்கில் ஆகியிருக்கும் போல் இருக்குதுன்னு தெரிய வரும். நீ இப்படியே இருந்தீங்கன்னா நீ செத்தே போயிடுவ, உனக்கு வாழணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான், நீ இல்லைன்னா இப்போவே சொல்லிடு, நான் உன்னை ட்ரீட் பண்ண மாட்டேன் சரியான்ட்டு ஆள் இவளை தான் ஹோம்லேயே வச்சு ட்ரீட் பண்ணுறேன்ட்டாப்லங்க. இவங்க இப்போ அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே இவங்க வந்ததும் ஒரு பையன் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு நல்லா பேச்ச போட்டு நல்லா சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறான். இவங்க தாங்க இந்த ட்ரீட்மெண்ட் சென்டரை அந்த பார்த்துக்கக்கூடிய அதிகாரியா. ஆள் ரொம்ப நாளாக இந்த மொத்த ஹோமையும் மொத்தமாக அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்காங்க. பேஷண்ட்டுங்க எல்லாரும் எப்படி திருட்டுத்தனமாக அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சு சாப்பிடாம இவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்கலாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. சொல்லுவாங்க, ஏய் நீ சாப்பாடை தின்னுபிட்டு எங்கன்னா இந்த பூத்தொட்டிகள் எல்லாம் துப்பணும்லாம் நினைக்காதடி, சாப்பிட்ட 30 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட யாரும் இந்த டைனிங் டேபிளை விட்டுலாம் போக முடியாது, இதெல்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ ஒழுங்காக தின்னுடின்ட்டு இவளோட ஃபோனு ஐபேடெல்லாம் வாங்கிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு ஹோமில் உள்ள பேஷண்ட்டுங்க எல்லாரும் இதே ஈட்டிங் டிஸார்டர்னால தாங்க சேர்ந்தவங்க தாங்க. எல்லாம் சாப்பிடாம தன்னைத்தானே சித்திரவதை செஞ்சுக்கக்கூடியவங்க தான். ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அந்த ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரம்லேருந்து அந்த ஒபிசிட்டி அந்த சாப்பாட்டை ஓவராக சாப்பிடக்கூடிய அந்த பிரச்சனையிலேருந்து சேர்ந்தவ போல் இருக்குது. மற்றவங்க எல்லாம் சாப்பாட்டை திங்காத பேஷண்ட்டுங்க தான். ஹோமில் உள்ளவங்களையே இந்த பையன் தாங்க ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்கான பையன்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் மற்ற பேஷண்ட்டுகளுக்கு இப்படி தாங்க தன்னால் முடிஞ்ச எம்பத்தியை ஷோ பண்ணி அவங்கள்ட்ட சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ட்டு பேசுவான். நல்லா அன்பாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும். அதே சமயத்தில் சில சமயத்தில் ஒரு படி மேலே போய் இவனே ஒரு சைக்காலஜிஸ்ட் மாதிரி அவங்கள்ட்டெல்லாம் பேசுவான். பையன் பேர் லூக்கஸுங்க. அப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப நாளாகவே ஈட்டிங் டிஸார்டர்னால சாப்பாட்டை சரியாக சாப்பிடாமல் இருந்திருக்கா. தெரியாமல் ஒரே ஒரு வாட்டி பீரியட்ஸ் வந்து அப்போன்னு இவ வேற ஒருத்தவங்க கூட படித்தவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிட்டதுனால ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கா. சரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம், இனியும் சாப்பிடாம கிடந்தா குழந்தை செத்து போயிருன்ட்டு சரி ஒழுங்காக சாப்பிட இங்கே இந்த ஹோமில் சேர்ந்துருக்கா. இவங்க குரூப் செஷன் தெரப்பிலாம் இங்கே நடக்கையிலே சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு இந்த பேரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அது இதுன்னு. குழந்தைய வளர்க்குற அந்த இனிஷியல் எக்ஸைட்மெண்ட்டில் இவளும் லூக்கஸ் பைல மாதிரியே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தாங்க இங்கே இருப்பா. அப்புறம் இன்னொருத்தி இவன் நம்ம இளன் பொண்ணு மாதிரியே அதே அந்த அதை விட ரொம்பவே கொடூரமாக எப்படின்னா
சாப்பாட்டை திங்காம ரொம்பவே கிடந்ததுனால இவளுக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு கடைசியில் டியூப் மூலமா சாப்பாட்டை வயிற்றுக்குள்ளேயே இறக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஹோமில் ஒன்றா இந்த க்ரூம் தெரப்பி செஷன்லாம் அப்பப்போ நடக்குங்க. அப்புறம் சாப்பிடையில எல்லாம் ஒன்றா இப்படி தான் டைனிங் டேபிளில் வந்து நீ சாப்பிட்றியோ இல்லையோ வந்து நீ டைனிங் டேபிளில் அட்டாயம் வந்து உட்காரணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதை தாண்டி ஹோமில் பேஷண்ட்டுங்களுக்கு இண்டிவிஜுவல் பாயிண்ட் சிஸ்டம்லாம் இருக்குதுங்க. எப்படின்னா நீ ஊருக்குள்ளே எதனா படத்துக்கு போகணுன்னா உனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸு, நீ வந்து ஃபேமிலி குரூப் செஷன் அட்டன் பண்ணினா உனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸு, நீ பிடிச்ச சாப்பாட்டினா உனக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸுன்னு இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸிங் சிஸ்டங்களை கொடுத்து பேஷண்ட்டுங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுத்து நிறைய பாயிண்ட் சிஸ்டம் எடுத்தீங்கன்னா நீ குணமாகவே சீக்கிரமாகவே வீட்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்றாப்புல அந்த அற்புதமான ஒரு ஸ்ட்ரக்சரையே செட் பண்ணியிருக்காங்க. இவ நம்ம இளனோட ரூம்மேட்டுங்க. அவள் இளனோட 8th பெட்டுக்காரிங்க. இளன் அந்த பொண்ணு பாயிண்ட்ஸ் வாங்குறதுக்காக சாப்பாட்டை வாங்கிட்டு பெட்டு கீழே வச்சிருக்கதெல்லாம் பார்த்துட்டு அடியே உன்னை நான் மாட்டி விடட்டா, இவ அவளை மிரட்டுறதும் இவ இளனோட இந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்துட்டு நான் சொல்லி விடவாடி அப்படின்னு ஒன்று மாற்றி மிரட்டிக்குதுங்க. அடுத்தாப்புல நம்ம ஆள் இளனுக்கு மொத்த ஃபேமிலியையும் கூப்பிட்டு ஒரு குரூப் தெராப்பி செஷன் வைக்கிறாப்புல. ஆள் தங்கச்சி பொண்ணு தாங்க, அக்காளுக்கு உதவி பண்ணுற மாதிரி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக பேசுவா, அன்பா அனுசரணையாக பேசுவா. ஐ ஃபீல் ஸோ ஆங்கர்டி, உன் மூஞ்ச காட்டி ஒன்று உடனும் போல இருக்குடின்ட்டு ஒழுங்காக சாப்பிட்றே அப்படின்ட்டு எனக்கு ஒரு அக்கால வாடின்ட்டு நல்லா பேச மற்றவங்களுங்க இதுங்க என்னன்னா எல்லாம் ஒன்று அடிச்சுக்குதுங்க. நீ பாரு நீ ஒரு லெஸ்பியன் அம்மாடி அப்படின்னு நீ வாடிய சக்காலத்தி அப்படின்னு பேசிக்கிறாளுங்க. செஷனில் ஹோஸ்ட் பண்ண அவருக்கே ஐயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்குது அப்படின்ட்டு ஆள் இளன்ட்ட சாரி கேட்டுவிட்டு ஏண்டி இளனு உன் பேரை பார்க்க ஒரு மாதிரி பாட்டி மாதிரி இருக்கு, பேசாமல் நீ உன் பேரை ஈலாய் அப்படின்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு இளனை இப்போலேருந்து ஈலைன்னு பேரை மாற்றி போடுறாங்க. எல்லாருக்கும் ஹோமில் வந்து எல்லாரையும் இனிமே என்னை இளைன்னு கூப்பிடுங்க அப்படின்னே சொல்லிக்கிறா. இளனை இந்த ஃபேமிலி தெரப்பி அட்டன் பண்ணிட்டு ஹோமுக்கு வந்த அப்புறமா ஒழுங்காக திங்கிறது கிடையாது. அதுலேயும் இவ எக்ஸசைஸ் சிட்டப்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு இந்த ஹோமுக்கு வந்து சேர்ந்த அந்த முதல் நாள் அன்னைக்கு அந்த பெயினை பண்ண இதே மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணியிருப்பான். இப்போது இந்த ஃபேமிலி தெரப்பி இந்த பெயினை பண்ணுறதுக்காகவும் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு தான் உடம்பு மேலேயே எக்ஸசைஸை ஒரு டூலாக யூஸ் பண்ணி செல்ஃப் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஹோமில் டெய்லியும் வெயிட் செக் பண்ணையில் இளனை இவங்க வெயிட்டை பார்த்து அடியே நீ எல்லாம் எப்படி உயிரோட இருக்கன்ற மாதிரியே பார்ப்பாங்க. அங்கே நாட்கள் போக போக ஹோமில் லூக்கஸ் பையன் இளனோட நல்லா க்ளோஸ் ஆகிடுறான். எப்படின்னா இவளுக்கு பிடிச்ச சாப்பாட்டை வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்றி எனக்காக ஒரே ஒரு கடிடி அப்படின்னு கெஞ்சி கதறிவிட்டு சாப்பிட்றேன்ட்டு எவ்வளோ கேட்பான். இவன் அதெல்லாம் வேண்டான்டான்ட்டு ஓடிடுவா. அவன் ரூமுக்கே போய் அப்பப்போ போய் பேச்சை போடுவான். அப்போ இவங்களுக்குள்ள அந்த டாபிக் மாதிரி அப்படியே பேச்சு கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரொமான்ஸாக மாறுற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சாலே ஆள் ஒரு மாதிரி உஷாராகி ஐயோ அப்படின்ட்டு அந்த அவாய்டன்ஸ் ஆஃப் இன்டிமசியில் அவாய்டன்ஸ் ஆஃப் லைஃப்னே இவளை சொல்லலாம், அப்படியே ஓடிடுவாங்க. இங்கிட்டு லூக்கஸ் இவன் ஊருக்குள்ள பெரிய பெல்லே டான்ஸர் இருந்தவனாமா. எப்படின்னா அந்த பனியில் ஸ்கேட்டிங் ஷூலாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே பொண்ணும் பையனும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் நம்ம லூக்கஸ் ரொம்பவே டேலண்டடான பையனாக இருந்திருக்கான். ஒரு நாள் டான்ஸ் ஆடையிலே ஆக்சிடென்ட் ஆகி பையனுக்கு கால் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகி பெரிய ஃப்ராக்சரே ஆகி லூக்கஸ் இந்த டிப்ரெஷன்னால ஆள் சாப்பிடாம ஈட்டிங் டிசார்டர்னால பாதிக்கப்பட்டிருந்திருக்கான். இங்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா குட் நியூஸ் என்னன்னா பையனுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஆப்ரேஷன் மூலமாக இவன் காலை சரி பண்ணிடலான்னு இருக்காங்க. பெல்லே டான்ஸ்லேயும் கால் சரியாயிடுச்சுன்னா வாடான்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. லூக்கஸுக்கு அப்போ தாங்க ஆளுக்கு ரொம்பவே பாசிட்டிவாக தான் இருந்திருக்கான். லூக்கஸுக்கும் ஈலனுக்கும் நல்ல ஒரு இன்டிமசி பில்ட் ஆகிட்டு இருக்கோங்க. எப்படின்னா குரூப் தெரப்பி இல்லைலாம் இவங்க ஏதோ ஒன்றா ஜோடி மாதிரியே ஒரே சீட்டில் ஒன்றா உட்காந்துக்கிறதும், அப்புறம் லூக்கஸுக்கு ஏதோ ரிவார்டு கிடச்சி ஊருக்குள்ளே நம்ம ஆளை ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு போயிருக்கான். வாடியே நீ அங்கே வந்தால் நிறையா வாக்கிங் போகலாம் வாடின்னு கூப்பிட்டு போயிருக்கான். வெயிட்ரஸ்ட்டை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்டுங்க அப்படின்னு போய் சொல்லி ரெஸ்டாரண்ட்லேயே அவங்க நல்லா சிரித்து பேசினாப்லையே இவன் அங்கேயும் சாப்பிடாம அப்படியே சாப்பாட்டை தின்னுவிட்டு அதை சும்மா டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு டிஷ்யூவில் அப்படியே துப்பிடுவா. இவன் நல்லா திம்பாங்க. ஆள் ஹோமுக்கு ரிட்டர்ன் வந்ததும் இவன் அப்படி ரொமான்டிக் சம்பவத்தை நினைச்சு அப்படி வந்து அப்படி சாயவும் அப்படியே ஆளு பக்கத்தில் உள்ளவங்க அவன் என்னடி கிஸ் பண்ணானா அப்படின்னு அவளுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ வெக்கங்க. இப்போ மறுநாள் நம்ம ஆளு தான் பேஷண்ட்டுங்களை அப்படியே ஊருக்குள்ள இருக்க இடத்துக்கு சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போய் ஆள் ஒரு சரியான மேஜிக் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருவான்.
எப்படின்னா, மழையில நனையணும். ஆனா, மழை ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி மேல படக்கூடாது. கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல? ஆனா, இங்க நம்ம ஆளு பசங்கள அப்படிப்பட்ட இடத்துக்கு தாங்க கூட்டு போவாப்ல. சும்மா லைட்டிங் எஃபெக்ட் மூலியமாவே அப்படியே ஆர்ட்டிஃபிஷியலா ரெயின் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காய்ங்க. பசங்க நல்லா சூப்பரா அந்த மழை நனையாத மழையிலேயே அவைங்க அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணுவாய்ங்க. நம்ம கப்பிள்ஸ் 2ம் அங்கேயே ஜோடியா டான்ஸ் ஆடிக்கிட்டு, பெல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ ஈலன் இவர்ட்ட அதுக்கப்புறம் கடைசியில கேட்பா, "ஏன்டா நீ சொல்றது எனக்கு புரியுது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ன்றத சொல்ல வரதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா என்னால இத ஸ்டாப் பண்ணவே முடியல. எனக்கு தெரியல இத எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு." நம்ம ஆளு சொல்லுவாரு, "உன் மைண்டு உன்னால முடியாது, உன்னால முடியாதுன்னு சொல்லி நெறைய எக்ஸ்கியூஸையும் வந்து அடுக்குது. நீ அதையே நம்பி நீயும் அந்த எக்ஸ்கியூஸையே சொல்ல ஆரம்பிக்கிற. ஸோ நெக்ஸ்ட் டைம் உன் மைண்டு எப்பல்லாம் முடியாது, யூ காண்ட்ன்னு வாய்ஸ எழுப்புதோ, அப்பல்லாம் அதுக்கு உன் மிடில் ஃபிங்கர் அதுக்கு காட்டி எஃப் வார்த்தைய சொல்லணும். சரியா? என்ன சொல்லுவ?" எல்லாம் உடனே எல்லாம் எல்லாம் எஃப் வார்த்தைய அப்படியே கத்துவாய்ங்க. எஃப் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னு கத்தி எல்லாருக்கும் அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப் குடுத்துட்டு போக, அன்னைக்கு நைட்டே எல்லா ஹோம்ல உள்ளவங்கலாம் அந்த பிரெக்னன்ட் லேடிக்கு இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்தாப்ல அழகா ஒரு பேபி ஷவர், அவங்க பிரெக்னென்ட்டா இருக்காங்க இல்லையா? அதுக்குன்னு ஒரு பேபி ஷவர் ஃபங்ஷனையே வச்சு எல்லாம் ஒரு ஃபேமிலி வைபுக்கு வந்துருவாய்ங்கங்க. லூக்கஸு ஈலன கூப்பிட்டு போய் அப்படியே தனியா பேசவும், அப்போ ஈலன் பொண்ணு இவளுக்கு வீட்ல ஃபேமிலி தான் சரியில்ல. பெத்தவங்க டிவோர்ஸு, லெஸ்பியன்ட்டு அது அதுங்க வேற வேற பக்கத்து வீடு தான் பிரச்சனைன்னு பார்த்தா, அங்கிட்டு இவளோட பேஷன் சைட்லங்க அதுலயும் இவளுக்கு ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா, ஈலனு இதுக்கு முன்ன இன்டர்நெட்ல ஃபேமஸான டிராயிங் ஆர்டிஸ்ட்டா இந்த மாரி தான் டார்க்கான ஒரு டார்க் ஒரு மைண்ட் செட்ல உள்ள அந்த டிராயிங் எல்லாம் அப்படியே வரைஞ்சு இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணியிருக்கா. ஆளு இதுலயே ஃபேமஸா சோஷியல் மீடியால ஒரு இன்ஃப்ளூயன்சராவே இருந்திருக்காங்க. அதுல இவளோட டிராயிங் எல்லாம் பார்த்துப்புட்டு ஒரு பொண்ணு அவ சூசைட் பண்ணிக்கிட்டு என் சாவுக்கு இவ தான் காரணம்னே எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கா. அந்த பொண்ணோட அம்மா இவன் மேல செக்க கோவத்துல கோர்ட்லலாம் கேஸு கீசுன்னு போட்டு வன்மத்திலேயே திரிஞ்சிருக்காங்க. ஈலனுக்குமே அது குற்ற உணர்ச்சியா மாறிடுச்சு. நம்மளால தான் இப்படி ஒரு பொண்ணு உசுருக்கு செத்துட்டோமோ, நம்ம தான் ஒருத்தல கொன்னுட்டோமோன்ட்டு தன்னைத்தானே செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிட்டு அந்த பேஷனையே விட்டுட்டா அதுலேருந்து. லூக்கஸ் இவனும் அவளோட பல வருஷம் ஆன்லைன் ஃபேன் தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா அவள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானாமா. சொல்லுவான், "ஹே உன்னோட ரொம்ப வருஷ ஃபேன் அடி நானு. எனக்கு உன்ன முன்னாடிலேருந்தே தெரியும். நீ ஒண்ணும் அந்த சாவுக்கு காரணம் இல்லன்ட்டு." எவ்வளவோ சொல்லி அங்க இவங்களுக்குள்ள இருந்த அந்த ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன்னால ஈர்ப்பு அதிகமாகி லூக்கஸ் ஒரு கட்டத்துல இவள்கிட்ட பேசிட்டே இருந்தவன் டக்குன்னு அப்படி கிஸ்ஸ போட இவளுக்கு கிஸ் பண்றது பிடிச்சிருக்குங்க. அது ஒரு கட்டத்துல அப்படி செக்ஸா மாறுற மாதிரி இருக்குமோ, "ஹே ஹே ஹே என்னடா பண்ற, ஏன்டா இப்ப கிஸ்ஸ போட்டன்னோ." ஈலனுக்கு தான் இப்படி கிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ நம்ம போய் இப்படி ஒரு ஆப்டிமிஸ்டிக்கா லைஃபை பார்க்கறதா, ஐயோ போச்சு நம்மளும் வாழ்க்கையை மற்றவங்கள மாதிரியே காதல் கீதல் செக்ஸு கிக்ஸ்னு குழந்தைன்ட்டு வாழ்ந்துருவோமோ அப்படின்னு ஆசை கீசைன்னு வந்துருமோன்னு அவளுக்கும் இந்த கிஸ் பண்ணது ஏற்றுக்கவே முடியலங்க. தான் மேலேயே உச்சக்கட்ட கோவம் வர ஆளு வழக்கம் போல இவ வாழ்க்கையை எதனா நல்லது நடந்தா அதை இவளே எக்ஸசைஸ் மூலியமா சாபோட்டாச் பண்ணி செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன்ல இறங்கிடுவாள்ல. ரூமுக்கு வந்ததும் வெறித்தனமா சிப்டப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்போன்னு ஹோம்ல யாரோ ஒரு பொண்ணு கத்தவும் போய் பார்த்தா அங்க பிரெக்னன்ட் லேடி அவங்க பாத்ரூம்லயே அப்படியே ரத்தத்தோட அழுது துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு தாங்க அவளுக்கு இந்த பேபி ஷவர் நடத்திருப்பாங்க இல்லையா, பார்த்தா அவளுக்கு இப்ப பேபியே மிஸ்கரேஜ் ஆகி போச்சுன்னவும் இது ஹோம்ல உள்ள மற்ற பேஷண்ட்டுங்களுக்கு இது பயங்கர இம்பாக்டே கிளப்பிடுது. எப்படின்னா ஒருவேளை லைஃப் பாசிட்டிவா இருக்குமோ, இவங்க எல்லாம் ஒரு மாதிரி அந்த ஹாப்பி சைடுல அந்த ஹாப்பி ஸ்பெக்ட்ரம்ல நோக்கி இந்த மிஸ்கேரேஜ் இந்த இன்சிடென்ட் அந்த மொத்தமா சுக்குநூறா ஆக்கி விட்டுருது. எல்லாத்துக்கும் அந்த இருந்த அந்த மொத்த ஹோப்பும் போய் திரும்பவும் அந்த டிஸ்பேர் லைஃப்லயே லைஃப் இஸ் பேட் லைஃப் இஸ் அன்ஃபேர் அப்படின்ற அந்த ஸ்டேட்டுக்கே போயிடுறாங்க. நிறைய பேஷண்ட்டுங்க இல்ல இதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கே போறோம்ட்டு முடிவெடுத்துட்டாங்க. ஈலனு இவ ஆளு இப்போலேருந்து இன்னும் வெறித்தனமா எக்ஸசைஸ் பண்ணி அந்த பெயினையே அப்படியே நம் பண்றாப்ல கொடூரமா சிட்டப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஆளு ஓடிக்கீடி ஆளு ஸ்டெப்ஸ்லயே ஓடிக்கீடி ரொம்பவே வெறித்தனமா மெலிஞ்சு போயிடுற ஆளு. நம்ம ஆளு கடைசியா கூப்பிட்டு செக்க ஸ்பீச் கொடுப்பாப்லங்க. படத்துலயே இந்த சீன் வேற மாதிரி இருக்கும். சொல்லுவாப்ல என்னன்னா, "நீ சேஃபா இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு உன் மனசுக்குள்ள ஒரு ஐடியாவே வச்சிருக்க. அது குழந்தைத்தனமாகவும் கோழைத்தனமாகவும் இருக்குது. இது உனக்கு நடக்கிற நல்ல ஈவெண்ட்ஸுங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாம தடுக்குது." அப்படின்னா, "அடே நீ தானடா என்னை இதுலேருந்து காப்பாற்றணும், இதானடா உன் வேலை." அப்படின்னா, அதெல்லாம் என்னால் காப்பாற்ற முடியாது, உனக்கே தெரியும் அது எப்படின்னு."
முதல்ல வாழ்க்கை ஈஸியாகும்னு வெயிட் பண்றத முதல்ல நீ நிறுத்து. யாரனா உன்னை காப்பாத்துவாங்க. அந்த ஹோப்ப முதல்ல நிறுத்துடி. பட் நீ வந்து ரெசிலியன்ட்டா இருந்தீன்னா, லைஃப்ல பெயின்ன்றது இருக்குன்ற அந்த ஹார்ட் ஃபேக்ட்ட நீ ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்தீன்னா, யூ குட் ஹேவ் அ இன்கிரெடிபிள் லைஃப்ன்னு. இல்லன்னு இப்பவும் கடுப்பாயி, "அட போடா இவனே" அப்படின்ட்டு ஹோமு வேணாம், ஒண்ணும் வேணான்ட்டு, அவன் வேணான்னு தான் வீட்டுக்கே போறேன்ட்டு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு போக, அப்போ லூபஸ் சொல்றான், "அடியேய் உனக்கு தெரியும்ல நான் பெல்லே டான்ஸர் ஆக போறேன்ட்டு எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்னு. இப்போ என்னன்னா என் காலையே ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னுட்டாங்கடி. என்னால திரும்பவும் இந்த பெல்லே டான்ஸரா நான் என் கனவ அடையவே முடியாதுன்னுட்டாங்கடி. சரி அதான் நீ இருக்கியே உன் கூட வாழலாம்னு நினைச்சு தாண்டி நான் இங்க வந்தேன். நீ என்னடான்னா நீங்க போறேன்ட்டு நிக்கிறியேடி" அப்படின்ட்டு அந்த வீலை பிடிச்சாப்லயே அப்படியே சோகமா கடைசி நம்பிக்கையோட இவள்கிட்ட அப்படி கேட்க, அப்படியே வாடின்னு கூப்பிடுறான். இவ ஆளு கிளம்பிடுறாங்க. அப்படியும் தான் பெத்த அம்மாளையே பார்க்க அவ ஊருக்கு பஸ்ஸை பிடிச்சி போக, பஸ் ஸ்டாண்ட்லயே ஆளு பசியில மயங்கி விழுந்துருவான். யாரோ ஒருத்தங்க இவளுக்கு சாப்பாட்டை கொடுத்து, "ஏம்மா சாப்பிடுமா முதல்ல" அப்படின்னுவோம். "இல்லை இல்லை நான் ஊருக்கு முதல்ல போகணும் சரியா போயிடும்" அப்படின்ட்டு அம்மாவை பார்க்க இவ பஸ்ஸை பிடிச்சிட்டு ஊருக்கு போக, இங்கிட்டு ஹோம்ல வளர்ப்பு தாயி அவங்க அவங்க வந்து நம்ம ஆள்கிட்ட சண்டை போடுறாங்க. "ஏன் யாயோ என்னையா இது ஹோமு, நீ பாட்டுக்கு அவளை போக விட்டுட்ட, இது நீயா இது" அப்படின்ட்டு அவன் சொல்லிடுறான். "இல்லைம்மா எங்களுக்கு வந்து ஒரு ராக் பாட்டமை தொட்டுட்டான், அவங்க வந்து இதுக்கப்புறம் சரியாகிற மாதிரி தெரில, அவங்களாவே அவங்க முடிவு தான்" அப்படின்றவாரு. இங்க பொண்ணை பெத்த அம்மாக்காரி அவங்க இப்போ லெஸ்பியனா வேற ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க என்னன்னா ஏதோ பெரிய ஆம்பளை மாதிரி அவங்க பயங்கரமா அதிகாரம் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஈழைய இப்படி மெலிஞ்சு போய் இப்போவோ அப்போவோன்னு சாக கிடக்கிற மாதிரி கிடக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு இது ஒரு கில்ட்டா இருக்குதுங்க. ஈழை அவ குழந்தையா பிறக்கிறப்போ இவங்களுக்கு அந்த போஸ்ட் ட்ரமாட்டிக் டிப்ரெஷன் ஏதோ ஒன்று நடக்குமாங்க. இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் குழந்தை பிறக்கும்போது ஏதோ டிப்ரெஷன் வருமாமா. அதனால பொண்ணை பிறந்ததை விட்டுவிட்டு இவங்க போய் இதனால தான் இப்படி கிடக்குறாளோ அப்படின்ட்டு இப்போ சரி பண்றதுக்காக இப்போ ஒன்று சொல்றாங்க. "ஏம்மா எனக்கு தெரிஞ்சவங்க ஊர்ல ஒரு ஒரு மூதாட்டி இருக்காங்க. அவங்க சொன்னாங்க உனக்கு சின்ன பிள்ளையில நான் தாய்ப்பால் கொடுக்காம போயிட்டேன்ல, இப்போ அதை கொடுத்தா சரியா போயிருந்தாங்க. எனக்கு இதை கேட்குறப்பவே ஏதோ மனசுக்குள்ள கிளாரிட்டி வந்த மாதிரி இருந்துச்சு. நான் இந்த பாட்டிலை கொடுக்கட்டுமா, உனக்கு ஃபீட் பண்ணட்டுமா" அப்படின்னு கேட்க, "ஆமால கேட்கவே ஒரு மாதிரி ஆடா இருக்குல்ல, சரி சரி விடு விடு" அப்படின்ட்டு இப்போ கடைசியா அவங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு, "சரிடி நீ டெத்து அதை தானே சூஸ் பண்ணியிருக்க, சாவ தானே போறேன்னு முடிவு பண்ணிட்ட அதானே, ஓகேடி சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் வேற என்னடி பண்றது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டின்ட்டு அப்படி போதும்டி" அவங்ககிட்ட அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கதறிக்கிட்டு அழுதுகிட்டே போவாங்க. அப்போதாங்க ஈழி, "எம்மா இங்கே வாமா, அந்த பாலை ஏதோ கொடுக்குற நீ வாமா குடுமா" அப்படின்னு கூப்பிட, அடுத்தாப்புல அம்மாக்காரி தான் தான் குழந்தைக்கு சின்ன வயசுல அந்த கொடுக்காத அந்த தாய்ப்பாலை இப்போ 20 வயசு அடல்ட்டுக்கு அப்படி குழந்தைய நெஞ்சில போட்டு அந்த ஃபீடிங் பாட்டிலில் பால் கொடுப்பாங்க. ஷோ பார்க்குறதுக்கே வர்ற மாதிரி இருக்குங்க. பால் கொடுத்துட்டு அம்மாக்காரி தூங்க போனதும் ஈழை இவளுக்கு எதனா ஒரு நல்லது நடந்தா அதை இவளே கெடுக்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய அந்த சைக்கிள், அந்த சேம் டிஸ்ட்ரக்ஷன் பேட்டர்னையும் இப்போ அதே பேட்டர்னை ரிப்பீட் பண்றா. இவ பாட்டுக்கு தனியா வீட்டில் சொல்லாம கொள்ளாம வேணும்னு அத்தராத்திரில அப்படியே மலை பகுதியில் நடக்கிறா. அப்படியே நடந்த மேனிக்கே வாக்கிங் போவா. ஏறி கீறி அதுவும் உடம்புல சுத்தமா தெம்பே இல்லைங்க. அம்மா ஆள்கிட்ட குடிச்சது அங்கே, அதுவும் பார்த்தீங்கன்னா வெறுமனே அரிசி பால் தான். ஆளு வெறும் வயித்தோட அந்த பசியிலேயே முடியாம மலையிலேயே உச்சி வரைக்கும் போயிருவா. ஆல்மோஸ்ட் மலை உச்சிக்கு போய் ஒரு கட்டத்தில் அங்கே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அங்கே அவளுக்கு கடைசியா ஒரு சொர்க்கத்தை நேரில் பார்த்த மாதிரி விஷுவல்ஸ் வருங்க. எப்படின்னா சுற்றி இவளோட வாய்ஸாக கேட்கும், "லைஃப் இஸ் அன்ஃபேர், லைஃப் இஸ் வேஸ்ட்" அப்படின்றப்பல இவ சொன்னதெல்லாம் அவளுக்கு கேட்கும். அங்கே லூக்கஸ் இவளை வாமா அப்படின்னு மரத்துக்கு மேலே கூப்பிட்டு போய், "அழகா பாரு நீ எவ்வளோ அழகா இருக்க" அப்படின்ட்டு இவளை அப்படி ஒரு கிஸ் பண்ணி, "ஏய் கீழே பாரு அது நீயா" அப்படின்னு அங்கே அவளுக்கு அப்படியே பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருது. "அடே நானாடா இது கீழே கிடக்கிறது, என்னடா பார்க்க ஏதோ செத்து போன மம்மி மாதிரி கிடக்கடா" அப்படின்ட்டு ரியலைஸ் பண்றதோட அப்போன்னு அவளுக்கு முள்ளிப்பு தட்டுனதும் இவளுக்கு இந்த விஷன் மூலயமா இது ஒரு பெயின்ஃபுல் ரியலைசேஷன், கைண்ட் ஆஃப் ஈகோ டெத்து, இந்த என்லைட்மெண்ட் அப்படின்வாங்கல்ல அந்த மாதிரி அந்த ஒரு ஈவெண்ட் மாதிரி கிடைச்ச மாதிரி இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீம் பெயின்ஃபுல்லான ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தனால ஆளு திரும்பவும் தான் வளர்ப்பு தாயை போய் பார்க்க போறா. ஊருக்கு போய் பார்த்து அம்மா தங்கச்சிட்ட 2 பேத்தையும் கட்டி தழுவி, "மன்னிச்சிருங்க இனி நான் ஒழுங்கா சாப்பிட்றேன்றாப்ல" ஆளு மறுபடியும் இப்போ ஹோம்ல வந்து ஜாயின் பண்ண வரவும் அங்கே நம்ம படத்தோட பேரை காட்டி அப்படி முடிக்க, படத்தை பார்த்துக்கிட்டு இருந்த நமக்கெல்லாம் கூட நம்ம மனசுலெல்லாம் உள்ள அந்த சேட்னஸ், டிப்ரெஷன், சென்ஸ் ஆஃப் லைஃப் இஸ்
பேட், லைஃப் இஸ் அன்ஃபேர்ன்ற அந்த நெகட்டிவிட்டி பயாஸ்லேருந்து ஓகே லைஃப் இஸ் மேஜிக் போல் இருக்கு, லைஃப்பில் மேஜிக்லாம் நடக்கும் போல், மேபி லைஃப்பில் பியூட்டிஃபுல் சைடுன்றதும் அந்த நெகட்டிவை விட பாசிட்டிவ்ன்றது அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. மேபி நம்ம பிரெயின் தான் இந்த நெகட்டிவ் பயாஸ்னால லைஃப்பை இப்படி மோசமாக மாற்றி வச்சிருக்குது போல். அந்த ரியலைசேஷனை படம் பார்க்குற நமக்கெல்லாம் கூட ஒரு செகண்ட் அப்படி வருங்க. நான் சொல்கிறத நம்பலன்னா நீங்களே வேணா படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து முடிக்கிறப்ப சென்ஸ் ஆஃப் பாசிட்டிவ்னஸ் வரும். எப்படின்னா சடனாக நீங்கள் இந்த உலகத்தை இதுக்கு முன்ன பார்த்ததுக்கும் இப்போ அப்படி பார்க்குறதுக்கும் அப்படியே சைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களாலேயே அதை உணர முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு மேஜிக்கலான ஃபிலிம்னே நான் சொல்லுவேன். ஆனால் பெருசாக மக்கள் மத்தியில் இந்த படம் பெருசாக ரீச் இல்லைங்க. எல்லாம் கேட்டால் சஷாங்க் ரிடம்ஷன் வாங்க. ஆனால் இந்த படம் எனக்கு இந்த போனு, டிட்டாச்மெண்ட்டு, பர்ஃபெக்ட் டேஸு இந்த படங்களை தான் நான் எப்போல்லாம் அந்த சென்ஸ் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் வர்றப்பெல்லாம் அப்போல்லாம் இந்த படங்களை பார்க்கணுன்ற அர்ஜு வரதையும் நான் அடிக்கடி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோட ஃபேவரட்ஸில் ஒன்றுங்க.